வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு டுட்டோரியல் வீடியோஸ் பார்த்து. ஸோ இந்த ஸ்டிச் வந்து புதுசெல்லாம் இல்லை, பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பட் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லாமல் இருந்தேன். ஸோ கிளாஸ் எடுக்கும்போது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இதை உங்களுக்கும் சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ சொல்கிறேன். இது வந்துட்டு நம்ம ஃபெதர் ஸ்டிச்சஸ்லாம் போடுவோம் இல்லையா, சேம் அது மாதிரி தான். ஃபஸ்ட்டு இது ஒரு லைனு. இப்போது இந்த கீழ் பாட்டம் லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் லைனை விட்டுட்டு செகண்ட் லைனுக்கு இப்போ நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட்டர் லைன் அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் நம்ம இந்த செகண்ட் லைனில் நம்ம ஸ்டிச் போடணும். எந்த இடத்துலையுமே நம்ம லாக் ஸ்டிச்சே போட வேண்டியதில்லை. அப்படியே மறுபடியும் நம்ம அந்த பாட்டம் லைன்லேருந்து மறுபடியும் எடுத்துகிட்டு தேர்ட் லைனுக்கு மறுபடியும் அவுட்டர் லைன், எகெயின் செகண்ட் லைன், எகெயின் பாட்டம். ஸோ அகெயின் சேம் இதே ப்ராசஸ் தான், நல்லா பார்த்துக்கோங்க. எகெயின் நம்ம வந்து கீழே பாட்டம் லைனில் வந்துட்டு எப்பயுமே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு போவோம் ஃபெதர் ஸ்டிச்சுக்கு. பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ எகெயின் பார்த்திங்கன்னா தெரியும், பாட்டமில் ஒரு ஸ்டிச் எடுத்து அப்படியே அதையும் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆக்கி நம்ம தேர்ட் லைனுக்கு போயிடணும். மறுபடியும் அவுட்டர் லைன் சேம். இது பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்பயுமே வந்து லைட்டாக ஒன்ஸ் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா எகெயின் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். எகெயின் செகண்ட் லைன், நெக்ஸ்ட்டு பாட்டம் லைன் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சாகவே எடுத்துகிட்டு வந்துட்டு தேர்ட் லைன், அவுட்டர் லைன், எகெயின் செகண்ட் லைன், இப்போது பாட்டம் லைன். இது வந்து சேம் வந்து நம்ம பீகாக்கோட ஃபெதர்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு நெக் லைன் ட்ரா பண்ணி இந்த ஒரே ஒரு மோட்டிஃபை மட்டும் சுற்றியும் நம்ம கொடுத்து நம்ம இது ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு 2 கலர்ஸ் மாறி மாறி வர்ற மாதிரி யூஸ் பண்ணியும் நம்ம போடலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு இது போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சென்டர் வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி கீழே வரைக்கும் நம்மளுக்கு சென்டரில் இருக்கா பார்த்துக்கணும். எகெயின் அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம லெஃப்ட் சைடு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை அப்படியே ரைட் சைடு வந்து கீழே இறக்கி கொண்டு போகிறோம். ஸோ அதனால் அது சேம் அதே ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவுட்டர் லைன்லேருந்து மறுபடியும் செகண்ட் லைன். ஸோ டிஃப்ரெண்ட்டான மோட்டிவ்ஸை வந்துட்டு நம்ம அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். பட் இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பேஸாக இருந்துச்சு. ஸோ பேஸான விஷயத்த வந்து இன்னும் நம்ம போடாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தோணுச்சு. ஸோ அதனால் போட்டிருக்கேன். இதே மாதிரி எந்த ஸ்டிச்சஸை வந்து நான் உங்களுக்கு விட்டுருக்கணும் அதை அப்பப்போ வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பிகாஸ் எந்த ஸ்டிச்சஸையுமே விடக்கூடாதுன்றது தான் எனக்கு. ஸோ அது வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஐ மீன் யூடியூப்பில் ஆன்லைனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லைவில் கிளாஸுக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சேம் அது வந்து ஸ்டிச்சஸை வந்து எந்த ஒரு ஸ்டிச்சஸையும் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்காம போயிடக்கூடாது. ஸோ அதனால் இதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நெக் லைனில் ஃபுல்லாகவே இந்த மோட்டிஃபை மட்டும் இது ஃபஸ்ட்டு ட்ராயிங்கோடைய பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரையே ஃபுல்லாகவே நீங்கள் போட்டிங்கன்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அதனுடைய ஃபெதர் மாதிரி இருந்துச்சு, பீகாக்கோட ஃபெதர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபெதரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை அப்படியே நம்ம முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்படியே செகண்ட் ஸ்டிச், செகண்ட் லைன், நெக்ஸ்ட்டு பாட்டம் லைன்,
இப்போ இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பட்டன் ஹோலாகவே எடுத்துகிட்டு இருந்ததுனால அந்த இடத்துல லைட்டாக ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாம், இல்லை அதில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தும் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும் டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.